ஸோ இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? ரிஷபராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து இந்த தடவை காமாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். அதுவும் முடிஞ்சால் தசமி அன்னைக்கு இல்லை அஷ்டமி அன்னைக்கு போய் அம்பாவை பார்த்துட்டு வாங்க. இல்லை உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் படத்தை வச்சு தசமி அன்னைக்கோ இல்லை அஷ்டமி அன்னைக்கோ ஒரு வழிபாடு செய்து விட்டு பாருங்கள். அது மிகச்சரியான யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த தடவை ரிஷபராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க? யானை பார்ப்பீங்க. பார்த்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யானை பார்க்குறது, யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, யானை சம்மந்தப்பட்ட பொருள் உங்களிடம் வந்து வர்றது, இல்லை ஏதோ ஒரு மொபைலில் வந்து யானை பார்க்குறது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த மயில் அகவக்கூடிய சத்தங்கள் கேட்கும். மயிலுடைய சத்தத்தை வந்து எங்கேயாவது கேட்பீங்க. இதெல்லாம் இந்த தடவை உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்குது. சரி, ஓகே மேடம், அதெல்லாம் சொல்கிறீங்க, நம்புற மாதிரி தான் இருக்குது. அதையும் தாண்டி ஏதாவது அப்படி ஒரு சின்ன டிப்ஸ் கொடுங்க, எனக்கு பணம் வர்றதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற நம்பரை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு மாத காலம், இது ஒரு மாதத்துக்கு மட்டும்தான், ஓகேவா? இந்த ஒரு மாத காலம் இதை பயன்படுத்தி பாருங்கள். பணம் அப்படின்ற இடத்துல எனக்கு தடையாக இருக்குது, எனக்கு பணம் வராமல் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த எண்ணை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த எண்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நோட் பண்ணிக்கிறீங்களா? 1216 12163 இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான பணவரவில் இருக்கக்கூடிய தடை நிவர்த்தியாகும். எங்கே பண்ணும்? உங்களுடைய, நான் எழுதியிருக்கேன், இது எனக்கு உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுடைய மணிக்கட்டில் வாட்ச் கட்டுற இடத்துலையோ இல்லை கையில் வந்து வளையல் போடக்கூடிய இடத்துல இடது கையில் உள்ளங்கையில் இந்த நம்பரை எழுதி வச்சுட்டு இந்த உங்களுடைய 4 விரல் குரு விரலை மடக்கிடணும். இந்த 4 விரலை வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே கண்ணை மூடி நினச்சி அந்த எண்களிடம் சொல்லுங்கள். எண்கள் மாயம் செய்யும், கண்டிப்பாக செய்யும்.